கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசனத்தின் காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் 500வது வருஷத்திலிருந்து 400வது வருஷம் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில், யூதேயா தேசத்தில் அங்குள்ள ஜனங்கள்கிட்ட நடந்த கர்த்தருடைய கிரியைகள், அதன் அடிப்படையில் எசேக்கியேலை கர்த்தர் பயன்படுத்தி அவர் மூலமாக ஜனங்களுக்கு எச்சரித்து சொன்ன காரியங்கள் இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. நாம் இந்த நாளில் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வருகிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தைய அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யூதரின் மூப்பர்கள் வந்து எசேக்கியேலுடைய வாசல் படியிலே அமர்ந்திருந்து அவர் எசேக்கியேலுடைய நலன்காரியங்கள் விசாரிக்க, ஏன்னா எசேக்கியேலுடைய வார்த்தைகள் வசனங்கள்லாம் ஒரு தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்தினபடினாலே மூப்பர்கள், யூதரின் மூப்பர்கள் வந்து விசாரிக்கும்படியே வந்து அமர்ந்திருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கினார். அல்லேலூயா. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியத்தை, எருசலேமில் நடக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் விளக்கி சொல்ல ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அதற்குரிய தண்டனைக்குரிய காரியங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரகதவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களின் சணல் நூல் அங்கீகரித்து தன் அறையின் கணக்குடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தண்டையிலே நின்றார்கள். பின்பு அவரின் காதில் கேட்க மகா சத்தமாய், அப்ப நகரத்தை பற்றி சொல்லிட்டாரு. எருசலேம் தேவாலயம் நடக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை குறித்தும் அவங்கள அசுத்தமான படங்கள், சுவற்றில் அசுத்தமான படங்களை வரைஞ்சி வச்சுட்டாங்க. ஊரும் பிராணிகள், பாம்பு, பள்ளி எல்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மட்டுமில்லை, விக்கிரக ஆராதனை, எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகத்தை கொண்டு வாசல் பண்ணி வைத்திருக்கிறார்கள். தமுசுக்காக துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் முற்றிலும் சோரம் போய் ஆண்டவர் அழைத்த அழைப்பை மறந்து முழுவதும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனா அந்த பட்டணத்துல வியாகுலப்படுகிற தேவனுக்காக, தேவ ஜனங்களுக்காக, தேசத்துக்காய் துக்கப்படுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவரின் காதில் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர் என்று சொன்னார். நகரத்து விசாரிப்புக்காரர்கள், இது தேவ மனிதர்களா இல்ல தேவ தூதர்களா என்று நமக்கு விவரமா சொல்லப்படவில்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு நகரத்தை விசாரிக்கிறவர்கள். அவர் கைகளிலே ஆயுதங்கள் இருக்கிறது, கொலை ஆயுதங்கள். அவர்கள் வரக்கடவர்கள் என்று ஒரு ஆணை கர்த்தர் பிறப்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசல்களிலிருந்து வந்தார்கள். அவர்களில் ஜனநூல் அங்கீகரித்த தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்ட வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத் தண்டையில் நின்றார்கள். அப்போ இந்த ஆலயத்தினுடைய வடக்கே பார்த்த உயர்ந்த வாசல்,
அந்த வாசல் வழியிலிருந்து 6 பேர் பிளஸ் 1 7 6 பேர் ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஒருவன் கைகளில் மைக்கூடு, அந்த நாட்களில் மைக்கூடும் எழுதுகோளும் இறகும் வைத்திருப்பார்கள். எழுதுகோள் மைக்கூடு. அவன் எப்படிப்பட்டவன்? ஜன்னல் நூல் ஆடை தரித்தவனாய் இருந்தான். ஜன்னல் நூல். அவர்கள் பலிபீடத்தண்டையிலே நின்றார்கள். வந்து நிற்கிறாங்க. வரக்கடவுள்னு ஆண்டவர் சொன்னவொடனே உள்ள வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3-4 வருஷம் 3-4. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்களின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து ஜன்னல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கடையான் மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு களி நிமித்தமும் பெருமூச்சு விட்டு நிற்கிற மனுஷரின் நெற்றிக்கண்ணில் அடையாளம் போடு என்றார். அப்ப தேவனுடைய மகிமை தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இவ்வளவு விக்கிரகாராதனை அங்கே நடந்தாலும் தேவன் அந்த தேவாலயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசல் படியிலே வந்து, கேருபீன்கள் ஒருவேளை செவற்றில் வந்து கேருபீன்கள் வரையப்பட்டிருக்கலாம். உடன்படிக்கை பெட்டியில கேருபீன்கள் இருக்கிறது. அவ்வாறு சட்டையுடைய கேருபீன்கள் இப்படி கவிழ்ந்து எதிரெதிராக இப்படி கவிழ்ந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி. அதிலிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு வாசலுக்கு வந்து விட்டது. இதுல மகிமை என்றும் தேவன் என்றும் கொஞ்சம் டிஃபரெண்டா. ஏன்னா எசேக்கியேலுக்கு என்ன காட்சி கிடைத்ததோ அதை அப்படியே எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மகிமை கடந்து வந்து ஜன்னல் அங்கி தரித்த தன் அறையில் கணக்குடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தருடைய எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதுக்குள்ளே செய்யப்பட சகல அருவருப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் நெற்றில் அடையாளம் போடு என்றார். அப்படி இப்ப பட்டணம் ஃபுல்லா கடந்து போக வேண்டும். அங்கே இந்த சூழ்நிலையை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் மீது நெற்றிகளில் அடையாளம் போட வேண்டும். அல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் எருசலேம் பட்டணத்துல தேவாலயத்து பக்கத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மெஜாரிட்டியான யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாராதனைக்குள் போய் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற காலகட்டத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிற, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற, தேவனுடைய கிரியை இல்லையே, தேவனுடைய வசனம் இல்லையே, தேவ வார்த்தையை மீறி இந்த ஜனங்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காய் அங்கலாய்த்து துக்கித்து புலம்பி பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்த்தபோது அலங்கம் இடிக்கப்பட்ட பொழுது நெகேமியா போய் உபாசித்து அழுது ஜெபம் பண்ணி கர்த்தரை விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் எருசலேம்ல இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் கூட நாம் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற, முடிவெடுத்திருக்கிற, அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், நீதிமான்கள் இன்று தேசத்துடைய அவலநிலையை பார்த்து அழுது கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு எப்படி ஒரு விக்கிரகத்தில் பெரும்பாலான ஜனங்கள் விக்கிரகங்கள் போய் தேசத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், அதே போல இந்தியாவை கேட்கவே வேண்டாம். ஏன்னா இஸ்ரேல் ஜனம் கூட ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கு பிறகு கெட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விக்கிரக ஆராதனையிலே ஊறி திளைத்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து
அவருக்காக சாட்சியாக வைத்திருக்கிறார். நாம் இந்த ஜனங்களுடைய அவநிலையை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம், சிலர் கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் ரட்சிக்கப்படவில்லையே, தேசத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஜனங்களுடைய பாவமா, இல்ல ஆண்டவர் தான் கிரியை செய்யவில்லையா என்று அங்கலாய்க்கிற துக்கப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுபோல் அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் விக்கிரகாரர்கள் இருந்த பொழுது அங்கு பெருமூச்சு அடைகிற ஒரு கூட்ட ஜனங்களுடைய நெற்றியில அடையாளம் போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஜன்னல் நூல் ஆடை தரித்த ஒரு புருஷன், அவருடைய கையில மைக்கூடு எழுதுகோடு இருக்கு, அதை வச்சு எல்லா நெத்தியிலையும் ஒரு அடையாளம் போடுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தான் தெரியும் யாரெல்லாம் தேசத்தின் அவலநிலைக்காக கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி விக்கிரகாரம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து, அப்படிப்பட்ட சூழலெல்லாம் கர்த்தர் அறிந்து இந்த அவலநிலையை போக்கும்படியாக அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு நெற்றிலே அடையாளம் போடுகிறார். நாம எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் பாரப்பட வேண்டும். இன்னும் ஜனங்கள் ரட்சிப்புக்கு அதிகமாய் காத்திருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எந்த அளவுக்கு முயற்சி நம்மளால் 100% நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தவும், கர்த்தரை சித்தத்தை நிறைவேற்றவும் உங்களுக்கு கொடுக்க பலத்தின் அடிப்படையிலே, வாய்ப்பின் அடிப்படையிலே, கிருபையின் அடிப்படையிலே நீங்கள் பிரயாசப்பட்டு பெருமூச்சு விட்டு அழிகிற ஜனமாய் இருக்க வேண்டும். 2 வழி அல்ல. ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதல்ல. ஜெபத்துல கொஞ்சம் மந்தமாய் இருந்தாங்க, சொகுசாய் இருந்தாங்க என்பதல்ல. ஒன்று விக்கிரகத்துல போய்விட்டது, அடுத்தது கூட்டம் பெருமிச்சு விட்டு அழுகிற கூட்டமாய் இருக்க வேண்டும். நம்ம பூர்ணப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் கர்த்தருக்காக மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பின்பு அவரின் காதில் கேட்க மற்றவர்களுக்கு, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கு உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னியரையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரை கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதில் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போ பெரியோர்கள், சிறியோர்கள், பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாரையும் ஆண்டவர் பட்டைத்தால கொன்று போடும்படியாக கட்டளை கொடுக்கிறார். என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இதை ஆரம்பம் பண்ணுங்கள். மூப்பரிலிருந்து இதை ஆரம்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துல மூப்பர் யாரு? ஆராதனையை கவனிக்கிறவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மோசம் போனவர்கள்ட்ட இருந்து யாரெல்லாம் சோரம் போனார்களோ, யாரெல்லாம் மோசம் போனார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தை விட்டுவிட்டு அந்நிய தேவனை நமஸ்கரிக்க போனார்களோ அவ்வளவு பேரையும் வெட்டுங்கள், கொலை செய்யுங்கள் என்ற கட்டளை ஆண்டவர்கிட்ட பிறக்கிறது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துல தேவ புத்திரர் இருக்கிறார்கள், மனுஷ குமாரத்திகள் இருக்கிறார்கள். மனுஷ குமாரத்திகள் காயின் சந்ததியில வந்தவர்கள், தேவ புத்திரர்கள் சேத் வம்சத்துல வந்தவர்கள். ஆபேலுக்கு அடையாளமாக இருக்கிற சேத் சந்ததியில வந்தவர்கள் தான் தேவ புத்திரர்கள். ஆனால் காலாவட்டத்துல 4ஆம் வட்டத்துல போக போக தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரத்திற்கு அழகென்று கண்டு அவர்கள் காதல் பண்ணி திருமணம் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட இனக்கலப்பை தடுத்து நிறுத்த பார்த்தார். தன்னுடைய பரிசுத்த ஆவியினால நீங்கள் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யாது என்று தடுத்து நிறுத்தின வேதம் சொல்லுகிறது. என் ஆவி என்னாலும் மனிதனோடு போராடுவதில்லை. ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார், இல்லாட்டா விட்டுருவார். ரொம்ப அதிகமாய் மாம்சத்துக்குள் கிடந்தார். ஆண்டவர் விட்டுட்டு அடுத்த பட்டயத்தை உருவ ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்னைக்கு தேவ புத்திரர்கள் அட்டங்கா புடாரிகளை மாறி மனுஷகுமாரத்திகளை காதல் பண்ணி திருமணம் செய்து கொண்டு அவர்கள் பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் கெட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு மனுஷகுமாரத்தினுடைய உலக ஆசை பாசங்கள்
பாவங்கள் எல்லாம் தேவ புத்திற்குள் வந்தபடினாலே அந்த குடும்பங்கள் சீரழிய ஆரம்பித்தது. இப்படி முழு உலகமும் கெட்டு போக ஆரம்பித்தது. முதல்ல ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மனுஷன் தானே, இவர்கள் வாழ்வது ஒரு 70-80 வருஷம் தானே, இவர்களின் ஆவி என்னாலும் போராடுதுன்னு போனவர் அங்கே 2வது வந்து எட்டி பார்க்கிறார். மனுஷருடைய இதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருக்க கண்டார். உடனே அடுத்தது யோசனை பண்றாரு, இவர் எல்லாரும் சங்கரிச்சிடணும். அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ பாவம் செய்துட்டு சொகுசா இருந்து அப்படியே வாழ்க்கையை ஒப்பேற்றிட்டு போகலாம், அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அந்த பூமியில வாழலாம் என்று சொல்லி உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தால், நீங்கள் கோபத்தினாலும் சாபத்தினாலும் வேசித்தனத்தினாலும் உபச்சாரத்தினாலும் நிறையப்பட்டு அப்படியே உலகம் போற போக்குல போய் நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பட்டயத்தை உருவ ஆரம்பிப்பார். அன்று நோவா காலத்துல செலப்பிரைத்தால எல்லாரும் செத்து மிதந்து விட்டார்கள். ஆகவே ஆண்டவரை காரியத்துல ரொம்ப உண்மை உத்தமா இருக்கணும். கர்த்தரை சார்ந்து வாழ்நாளெல்லாம் ஜீவிக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்காக நம்ம விழிப்பாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களால் நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். அப்ப தேவாலயத்துல முதல்ல வெட்டி கொலை செய்து விட்டு நகரத்துல போய் யாரெல்லாம் விக்கிரகாராதனை பண்ணுகிறார்கள், யாருன்னா இந்த பெருமூச்சு விட்டு அழுது அவர்களை மட்டும் ஆண்டவர் கிட்ட சேராதீங்க, அவங்க கிட்ட மட்டும் போகாதீங்க, அவங்க சமாதானமா இருக்கட்டும். அவர்கள் தேசத்துக்காய் ஜெபித்தவர்கள், ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டினவர்கள். ஆண்டவருடைய இருதயமோ இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய இருதயம் ஒன்று போல் காணப்பட்டபடினாலே ஆண்டவர் அவர்களை வாழ அனுக்கிரகம் பண்ணி மற்றவர்களாம் அவர் கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேல் மீதியானெல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை மீதியானவர்கள் எல்லாம் நீர் அழிப்பீரோ. அப்ப இந்த சம்பவத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லி சொல்லி காரியங்கள் அவனுக்கு தரிசனத்தை எல்லாத்தையும் காட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எசேக்கியேல் உணர்வடைந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். இப்படியே வெட்டிக்கிட்டே போனா எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் செத்து போவார்களே, எப்படி ஒரு இஸ்ரேல் ஜனத்தை ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும், மீதியான ஜனத்தை அழித்து விடுவீரோ என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை எசேக்கியேல் முன்வைக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சம்பவம். அப்ப மீதியான ஒரு பங்கை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. 100% உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் மக்கள் தொகையை 90% அழித்து விட்டு மீதி 10% மீதியா வைத்திருக்கிறது போல மீதியான ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. மீதியான கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பெருமூச்சு விட்டு அழுகிறவரோடு கூட பெருமூச்சு ஆயுத்தமாக இருந்தோம், அதுக்கு முடியாத ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் பத்திரப்படுத்தி அவருக்காக வைக்கிறார். இங்க இன்னொரு சம்பவம் எனக்கு வேதத்துல ஞாபகத்துக்கு வருகிறது. பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு லேவியனுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணினபடினாலே அந்த லேவியன் ஒரு கிரியை செய்து இஸ்ரவேல் பிரபுக்கு எல்லாத்தையும் போய் சொல்லி இஸ்ரவேல் 11 கோத்திரத்தார் ஒன்று கூறி, நீங்கள் இந்த லேவியனுக்கு நீதி செய்யாவிட்டால் நீதி செய்யும்படியாக ஒரு உத்தரவை அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். ஆனா பென்யமீன் கோத்திரத்துக்காரர்கள் அந்த அநீதியை நாங்கள் அநீதி செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது, எங்கள்கிட்ட யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டார்களே அன்றி அவர்கள் மனம் திரும்பாதபடியினாலே மீதி 11 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் 600 பேர் மாத்திரம் தப்பி பிடிக்கத்தக்கதாக மீதின எல்லாரையும் கொண்டு போட்டார்கள் என்ற சம்பவம் நியாயாதிபதி புத்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இங்க எசேக்கியேல் ஜெபிக்கிறார், மீதியானவர்கள் இல்லாமல் போய் விடுவார்களோ, முழு இஸ்ரேல் தேசம் அழிந்து விடுமோ, யூதர்கள் அழிந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபத்தை எசேக்கியேல் வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் மாகிய வம்சத்தார் அக்கிரம் மிகவும் பெரிது,
தேச இரத்தப்பழியால் நிறைந்திருக்கிறது. நகரம் மாறுபட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். இரத்த பழியால் தேசம் நிறைந்திருக்கிறது. இப்ப இந்திய தேச சட்டத்தில் பார்க்கிற பொழுது கொலை செய்கிறவர்கள், கற்பழிக்க போகிறவர்களும் கொலை செய்து விடுகிறார்கள், திருடப் போகிறவர்களும் கொலை செய்து விடுகிறார்கள். ஆகவே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை ரொம்ப கம்மி. அவருக்கு ஆயுள் தண்டனை சொல்லி அவரை அறிவித்து அவருக்கு கவர்மெண்ட் சாப்பாடு போட்டு அவர்கள் 20 ஆண்டு 30 ஆண்டு கடத்துகிறார்கள். சிலர் தப்பித்து வெளியே வருகிறார்கள். எப்படியோ பொய் சாட்சிகளை ரெடி பண்ணி அப்படி செட்டப் பண்ணி வெளியே வந்து விடுகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா பகுதியில் ஒரு பயிற்சி டாக்டரை ஒரு மனிதன், ஈன பிசாசை போன்ற ஒரு மனிதன், வேசித்தனாவி உடையவன் ஊரெல்லாம் சுற்றிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு பயிற்சி டாக்டரை கெடுத்து அவளை கொலை செய்து விட்டான். அவரை பிடித்து வைத்திருக்கிறார். இன்னும் அவனுக்கு தண்டனை அறிவிக்கவில்லை. தேச இரத்தப்பழியால் நிறைந்திருக்கிறது. அநேகர் கொலை செய்துவிட்டு சாகாமல் இருக்கிறார்கள், குற்றம் புரிந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இரத்த பழிகள் தான். இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அங்கே இந்த அநீதி அங்கே நடந்திருக்கிறது. ஏன் பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள்? அது தீவிரான ஒரு காரியம், அது சாத்தானுடைய ஒரு காரியமா இருக்கு. அதனால ஜனங்கள் வந்து குற்றத்துக்கேற்ற தண்டனை வழங்காமல் இருக்கிறன்னு சொல்லி இவர்களும் நொந்து நூலாகி இவர்களும் குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு, துணிந்து விடக்கூடிய அளவுக்கு தேசத்துல இரத்த பழிகள் இருக்கிறது. இரத்த பழிகள், தேச இரத்தப்பழியினால் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். என் கண் தப்புவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இவ்வளவு எல்லா பாவங்களையும் பண்ணிட்டு இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார் ஐயா, எங்கள் தேசத்தை பார்க்க மாட்டார் என்று சொல்லவே கூடாதாம். கர்த்தர் உங்களை கைவிட்டார் என்று நீங்கள் சொல்லவே கூடாது. தேவ ஜனங்கள், தேவ ஊழியக்காரர் கர்த்தர் உங்களை கைவிட்டார் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அல்லேலூயா. ஆமா, மனம் திரும்புவதற்காக வேலை, உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய வேலை எல்லாம் விட்டுட்டு தேவத்தில் விழுந்திருந்து உன்னை பரிசுத்தப்படுவதற்கு எல்லாம் ஒழுங்கு பண்ண வேண்டும். அல்லேலூயா. உன்னை சீர்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜப கூட்டங்களுக்கு நீ ஓடி ஓடி போக வேண்டும். உன்னுடைய வீண ஆசையை வெறுத்து ஒதுக்க வேண்டும். உனக்கே அழிவு வந்து விட்டது, ஆனால் நீயோ எதையோ சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். உங்களை காப்பாற்றுவதே ஒரு அரிதான காரியமா இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ சொத்துக்களை சேர்ப்பதற்காக நீ அலைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இல்லாவிட்டால் மரணங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ ஜனநூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளிட்டபடியை செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். அல்லேலூயா. அவ மறுபடியும் ஆண்டவர் சொன்ன கட்டளைப்படி எருசலேம் தேவாலயம் நகரம் எல்லாம் சுற்றி அடிச்சு பெருமூச்சு விட்டு அழுகிற எல்லாரும் நெற்றியிலும் அடையாளத்தை போட்டு விட்டேன் என்ற உத்தரவோடு கூட அந்த ஜனநூல் தரித்த மனிதன் வந்து நிற்கிறான். இவளுக்கு அளவுக்கு இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்துல ஆண்டவர் பாவம் செய்கிறவர்களை தண்டிக்காமல் விட மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே நாம தேவ சமூகத்தில் தேவ பயத்தோடு கூட பாவத்தை களைந்து, வேதத்தை படித்து பாவத்தை களைந்து தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், தேவ ஜனங்களோட ஐக்கியமா இருக்கணும், சபையோட, சபை மக்களோட, ஊழியங்களோட ஐக்கியமா இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பிறந்தவாறாக. ஆமென், ஆமென், ஆமென்.